வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். துலாம் ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. போன வருஷமே நம்மளுக்கு நல்லா இருந்தது. குரு பகவான் நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தார். 5ஆம் பாவமாக நம்மளை பார்த்துட்டு இருந்தார். சூப்பராக இருந்தது. இப்போ நம்மகிட்ட 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்போனா என்ன நடக்கும்னா காசு வரும். ஏற்கனவே நம்ம சுக்கிரன் வீடு, இப்போ காசு வரப்போது. சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க. இதில் ரிலேஷன் எப்படின்னா, கையில் காசு வரும். உங்களுடைய 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, காசை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜாக்பாட். லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜாக்பாட். அதாவது நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, கார் வாங்குறீங்கன்னா மென்மேலும் வளரும். நீங்கள் ரொம்ப வருஷமாக கனவு வீடுன்னு ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்க, இல்லை ஏதாவது ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பெருசாக எதனா யோசிச்சிருப்பீங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. சில பேர் பிஆர் வாங்கணுன்னா கூட நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட இப்போ கனடா அந்த மாதிரி நாட்டுகளில் பிஆர் வாங்கினீங்கன்னா அதுக்கும் சரியான செலவு நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வளரும். அதுவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒன்று மெயினான விஷயம். இதில் என்னென்னா, அதை சொன்னாங்க, பணம் வரும் உங்களுக்கு. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்லா பண்ணலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ முயற்சி ஸ்தானத்துலேருந்து குரு பகவான் மூவ் ஆகிட்டார், உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார். முயற்சி இன்னும் அதிகமாக வேணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் முயற்சி ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் பார்க்க அவர் நிறைய இன்ட்ரப்ஷன் அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸும் தருவார். தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகே, வேறு எதுலலாம் முயற்சி செய்யலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் திருமணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். ஓகே, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், துலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற ராசி லக்னம் துலாம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. துலாம் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ டைம் நல்லாயிருக்கு. இதில் யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாணமாக மாற்றுறதுக்கும் நல்ல டைம் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு கிடைக்கும். பணமாகவோ, உடல் உழைப்பாகவோ, ஃப்ரெண்ட்ஸாகவோ நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வைகாசி விசாகம்லாம் வருது. முருகனுக்கு நல்ல விரதம் இருந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பௌர்ணமி, அமாவாசை, இப்போ நீங்கள் பௌர்ணமினா சிவன் கோவில் போங்க, அமாவாசைனா அம்பாள் கோவில் போங்க. நீங்கள் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சக்கூடாது. கல்யாணம் நடக்கணும், கார் வாங்கணும், அமெரிக்கா மாப்பிள்ளை வரணும், மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதே சமயம் எங்கள் அப்பா அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போகணும், எல்லாமே கேட்டிங்கன்னா சாமி கன்ஃபியூஸ் ஆகிடும். பசங்களும் அதே மாதிரி தான். அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், சம்பாதிக்கணும், எங்கள் அம்மா சொல்கிறதையும் கேட்கணும், அடக்குழக்கமாக இருக்கணும்னா கஷ்டம். அதனால் ஏதாவது ஒன்று 2 மேலே போகும், கீழே வரும். எனக்கு நல்ல கேரக்டர், என்னை பத்திரமா பார்த்துக்கிறவங்க கூட இருக்கணும். கரெக்டாக வேணுனீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி, அமாவாசை ஏதாவது ஒரு வேளை சாப்பாடையாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு விரதம் மாதிரி இருந்து வேணுனீங்கன்னா
கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வகுப்பில் வந்து இந்த ஆக்கர்ஷண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவேன். ஒரு ஆக்கர்ஷணம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், பத்திரிக்கைனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் எப்படி அதை அழைக்கணும் அப்படின்னு ஒரு விதம் இருக்குது. அதை சொல்லித் தருவேன். அதெல்லாம் 1.5 மணி நேரம் ஓடுங்க அது சொல்லித் தரதுலாம். அந்த விஷயங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தாராளமாக அதை படி எழுதலாம், சேன் பண்ணலாம், உருவேற்றலாம், கோவில்களில் போய் அதை வேண்டலாம். அதெல்லாம் செய்ய 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 நீங்கள் வந்து வாழ்க்கையில் இன்னும் நல்ல மென்மேலும் சூப்பராக வளருவீங்க. கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. எல்லாமே கரெக்டான விஷயங்களை உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். சரி, தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா தொழில் வளரும். அந்த தொழிலில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுவீங்க. தரன்னுவாங்க, டிலே ஆகி. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கில் பண்ணுறாரு, ஆனால் தலையை பிச்சுட்டு இருந்தார். சார் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். என்ன சார்னா, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எல்லா செக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பணம் ரிலீஸ் ஆக மாட்டேது. அந்த இஷ்யூ இந்த அவ்வளோ இஷ்யூவை கொண்டு வந்தார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கையில் காசு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுடைய தானியங்களை கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கலர்களை நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் சுக்கிரன் விட வெள்ளை மொச்செல்லாம் எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுக்க ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தானாக நடக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் சொல்லிட்டாருன்னு வாங்கி வச்சு மாத கணக்கில் இருக்கும். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் சொல்லி ஒரு 2-3 நாள் நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு சார், அப்புறம் எதுவும் நடக்கலை சார் அப்படின்னாரு. மாற்றினீங்களான்னா மாற்றணும். ஏன்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜினா அந்த தானியங்கள் வந்து உரியும். இத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே கையில் ஸ்ட்ரென்த் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மென்மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இது ஒன்று. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து மெயினாக வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அன்வான்ட் பஞ்சாயத்தோ பாலிட்டிக்ஸோ இருந்தால் தயவு செஞ்சு அதுலேருந்து அப்படியே தள்ளிடுங்க. ஓகேங்களா? அதுலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நீதிடா, நேர்மடா, நாயண்டான்னு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். பின்னாடி ஒருத்தர் வந்து அதை கவனிச்சிருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரச்சனை மாட்டாத வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூலையும் நீங்கள் தலையிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. இதில் ஒன்றும் நம்ம மென்மேலும் வளரணும், இதுலேருந்து தப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். அதாவது சுவாதிலாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் மேண்டட்ரி. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை மொச்சை நாட்டு சக்கரில் கலந்து சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள். வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் சிறப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று.
இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ ஒரு இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.